ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோக்கு எஃபெக்ட் போகிறோமோ அதே அளவுக்கு ஆடியோக்குமே எஃபெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையை பெறும். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ எடுத்தீங்கனாலுமே அதுக்கு பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஸோ லைக் வந்து எதாவது வேணா இருக்கலாம். அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி வந்து எடிட்டிங்கில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியல் தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வந்து பெல் ஐக்கான ஆல்ல போட்டுருங்க. ஃபஸ்ட் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் ஆட் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூ ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ஃபீச்சரில் உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ எக்கச்சக்கமான ஃப்ரீ மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் அப்படி மாதிரி சர்ச் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி டிஸ்க்டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் கார்னரில் உங்களோட சேனல் லோகோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா மியூசிக் ஆரோ போட்டிருக்கும். ஸோ உங்களோட வீட்டு ஸ்டுடியோவில் ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் அப்புறம் மினிட்ஸ் எவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட மைண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்க மியூசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர்லாம் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ கைன் மாஸ்டரில் அந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அந்த மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைன் மாஸ்டரில். அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 15 கிலோ வைக்கலாம். 10 கீழே வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாகி பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி தான் யூடியூப்பில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து காப்பிரைட் ஃப்ரீயான மியூசிக்ஸு. நீங்கள் வேறு எது ஆட் பண்ணிங்கனாலுமே ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் லைவ் ஸ்ட்ரீம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற டுட்டோரியல் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். டெய்லி அதில் ஒரு டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன்.